உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்தருள்வீராக. எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, விசேஷமா இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாரோட வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் எழுந்தருளுங்க. உங்கள் அழைப்பு எழுந்தருளட்டும். உங்கள் நன்மைகள் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் வச்சிருக்கிற நன்மைகள் எழுந்தருளட்டும். ஆசீர்வாதங்கள் எழும்பட்டும். இது நாள் வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் எழும்பி இருந்தது. கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்கள், இழப்புகள், அவமானங்கள் இதுதான் அவங்க வாழ்க்கையில் எழும்பி இருந்ததை பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் எதெல்லாம் எழும்பி இருந்துச்சோ, உங்கள் முன்னாடி மலை மாறி இருந்துச்சோ, அதெல்லாம் இந்த வேலையில் சிதறி போகிறது. சிதறி இருக்கிற இடமே தெரியாமல் போகுது. ஹல்லேலூயா. வாக்கு தத்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வாரம் நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் முன்னாடி தலை விரித்து ஆடிக்கிட்டு இருந்தது எல்லாமே தலை தெறிக்க ஓடுறதை நீங்கள் பார்ப்பீங்க. தீர்க்க தரிசனமாக வச்சுக்கோங்க. உங்கள் முன்னாடி தலை விரித்து ரொம்ப நாளாக ஆடிக்கிட்டு இருந்துச்சுல்ல, இதை தாண்டி என்னால் போக முடியாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இதில் இருந்து ஒரு ஸ்டெப்பு என்னால் வைக்க முடியல, ஒரே கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களே, அது உங்கள் முன்னாடி இருந்தது எல்லாம் தலை தெறிக்க ஓடும். உங்களை பார்த்து தான் ஓட போகுது. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை பார்த்து தான் ஓட போகுது. உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை பார்த்து ஓடும். கடவுளுக்கு முன்னாடி எதுவும் ஒன்று நிற்க முடியாதுன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்க முன்னாடியும் ஒண்ணுமே நிற்க முடியாது. தடைகளை நீக்கி போடுகிறவர் ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு. அவர் பேர் என்ன தெரியுமா? அவர் பேரு தடைகளை நீக்கி போடுகிறவர். இப்போ உங்க முன்னாடி என்ன தடை இருக்கு உங்க லைஃப்ல? நான் சொல்றேன், இப்போ ஒரு தடை இருக்குன்னு உங்க மனசுல இருக்குல்ல, இதுதான் என் தடை. இது ஒரு பெரிய தடை. என் வாழ்க்கையில், என் ஊழியத்தில், என் படிப்புல, என் இன்கம்ல, என் ஃபேமிலியில் இது ஒரு தடை அப்படின்றீங்களே. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு. அவர் யார் தெரியுமா? அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். எஸ், அவர் எங்க இருக்கிறாரு? அவர் பரலோகத்தில் இல்லை வெளியே இல்லை, அவர் நமக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருக்கிறாரு. அந்த கடவுள் யாருன்னா, அவர் தடைகளை நீக்கி போடுகிற பேரை வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அவரு பாருங்க, அவரை உங்களுக்குள்ள இருந்து வாழ வைக்கும் போது அவர் எழுந்து உங்கள் தடைகளை நீக்கி போட்டு விடுவார். அல்ல, அது எவ்வளோ பெரிய தடை. உங்கள் முன்னாடி ஒரு பெரிய மரம் விழுந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காரில் போகும்போது அதை உங்கள் ஒருத்தரால் தூக்க முடியாது. அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் உங்கள் முன்னாடி இருக்கிற தடை ரொம்ப பாரமாக இருக்குது, அதனால் தூக்க முடியாதுன்றீங்க. பிரியமானவர்களே, நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறவரை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அவர் எழுந்து அழகா அதை தூக்கி ஓரம் போற்றுவார். ஹல்லேலூயா. நிறைய பேரோட வாழ்க்கையில் அப்படி தடைகள் விழுந்து கிடக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி தான். நீங்கள் போகிற பாதையில் மரம் விழுந்து கிடக்கு. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர். இப்போ நீக்கி போட்டு கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் சொல்கிறேன், தடைகள் நீக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய தடையா நமக்கு தான் அது பெருசாக இருக்கும்.
ஆனால் ஆண்டவருக்கு அது எல்லாமே சிறுசு. பிரியமானவர்களே, நம்ம பார்த்தது போதும். இது வரைக்கும் அந்த தடையை நம்ம மாம்சகனில் பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தோம். இனிமேல் நீங்கள் என்னமா செய்யணும்? உங்களுக்குள்ள வாழுகிற கடவுளை பார்க்க வச்சிருங்க. அவரு பார்த்தாச்சு, இதெல்லாம் சாதாரண ஒரு லைட்டாக ஃபுட்பாலை கிக் பண்ணுற மாதிரி கிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் நீங்களாம் செய்ய போகிறீங்க. இப்போ உங்கள் முன்னாடி தடைகள் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் அப்படி தான் செய்ய போகிறீங்க. ஒரு ஃபுட்பாலை கிக் பண்ணுற மாதிரி கிக் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த லெவல் போக போகிறீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வாழ்க்கையில் இந்த கட்டத்துக்கு வந்திருக்கிறதே, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து பயந்தீங்க நிறைய பெரிய பெரிய தடைகள், அதெல்லாம் கிக் பண்ணிட்டு தானே இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. ஏன் பயப்படுறீங்க? அதை எப்படி கிக் பண்ணிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் கிக் பண்ண போறீங்க. என்னது, அதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு, பரவாயில்ல. ஏன்னா நீங்க கிக் பண்ண போறதில்ல, உங்களுக்குள்ள வாழுகிற கடவுள் அவைகளை கிக் பண்ண போறார். ஒரே உதை தான், ஒரே உதை. ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை இந்த காலை வேளையில் ஒரே எட்டி உதைக்கிறத நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் என்னென்ன இருக்குதோ, தடை மாதிரி என்னென்ன இருக்கோ, அதெல்லாம் ஆண்டவர் எட்டி உதைக்கிறார். ஒரே உதை தான், கையிலேருந்து தூக்கி போடுறதில்ல. ஆண்டவர் சொல்கிறாரா, எட்டி உதைக்கிறேன். அதுக்கு என்ன மரியாதை? கையில் பிடிச்சி தூக்கி போடுறதுக்கு ஒரே உதை தான், உருண்டு ஓடிடும். பார்க்க போறீங்க, ஆசீர்வாதங்கள் எல்லாரும் பார்க்க போறீங்க. நன்றி 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 ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் நன்றி. ரஹதரபர சந்தரபதுரு லீகாதர மராந்திரி மரதுரபலா ரியாதிரியாந்தரபுரு சந்தரபதரு. நன்றி நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. ரபதல மனுரு ரிகா திரியாந்தர மனுரு ஷதல பதுரு ரியாதரா ஷதர பதரு குதுரு. வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். இந்த நாளை நீராளுகை செய்யும். இந்த ரிவல் மீட்டிங்கை நீராளுகை செய்யும். எங்களை நீராளுகை செய்யும். எங்கள் குடும்பத்தை நீராளுகை செய்யும். எங்கள் ஊழியத்தை நீராளுகை செய்யும். எங்கள் சிந்தனையை நீராளுகை செய்யும். எங்கள் எதிர்காலத்தை நீராளுகை செய்யும். நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பை நீராளுகை செய்யும். எங்களை நீராளுகை செய்யும். எங்கள் இருதயத்தை நீராளுகை செய்யும். எங்கள் சரீரத்தை நீராளுகை செய்யும். இந்த வேலையை நீராளுகை செய்யும். எஸ் எஸ் ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உங்க ஆளுகை உண்டாகட்டும். உங்கள் ஆளுகை கடவுளின் ஆளுகை. நிறைய பேர் லைஃப்ல பார்க்க போறீங்க, கடவுளின் ஆளுகையை பார்க்க போறீங்க. உங்க லைஃப்ல சாத்தான் சில ஏரியாவில் ஆளுகை செஞ்சுட்டு இருந்தா, அதான் போராடி போராடி தோத்துட்டு இருந்தீங்க. ஆண்டவருடைய ஆளுகை வருகிறது. கிங்டம் ஆஃப் காட். ஒரு இந்திய தேசத்தின் ஆளுகைனா இந்திய தேசத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஒரு அமெரிக்க தேசத்தின் ஆளுகைனா அந்த அமெரிக்க தேசத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆண்டவர் நம்மை அவருடைய கட்டுப்பாட்டில், அவருடைய ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் வைக்க ஆசைப்படுகிறார். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அவருடைய ராஜ்யத்தின் கண்ட்ரோலில் வைக்க ஆசைப்படுறாரு. அப்படின்னா நம்ம லைஃப் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த ராஜ்யம் நம்மளை போஷிக்கும். அந்த ராஜ்யம் நம்மளை உடுத்துவிக்கும்.
அந்த ராஜ்யம் நம் தேவைகளை சந்திக்கும். அந்த ராஜ்யம் உங்களுக்கு மாசம் மாசம் படியளக்கும். அந்த ராஜ்யம் உங்களை பாதுகாக்கும். அந்த ராஜ்யம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் எதிரிகள் கையிலிருந்து. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தை விட பரலோக ராஜ்யம், அந்த ஆளுகை கீழே நீங்க வந்துட்டீங்கன்னா வெளியே இருக்காதீங்க. உலகத்தின் ஆளுகையில் இருக்க வேணாம், பாவத்தின் ஆளுகையில் இருக்க வேணாம். ஆண்டவருக்குள்ள வந்துருங்க. நம்முடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. சர்வ வல்லவரின் நிழலில் நாம் தங்கும் போது பகலில் பறக்கும் அம்பிக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நமக்கு பயமே இல்லை. எதுக்கும் பயமே இல்லை. ஏன்னா அவர் சிறகுகளால் நம்மை மூடுவார். எஸ் ராதரபா துலபா திரி லியாட்டிரி மாராட்டுரா பாரா ஷதரபா தலா லேஹேதிகி யஹதக ரஹதக ரியாத்திரி மால்பரு ஷாதரபதுரா ரேதி ரீஹே திகி ரியாட்ட ரபரதரு கரா ஷாந்தல மனரா ஷியாந்தல லூகா தாரா மேரி தாரா பரு ஷியதர ரதரபதரா. நன்றி நன்றி ஆண்டவரே. ரியாந்தொரு மொரு ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். இங்க நிறைய பேருக்கு ஒரு தாகம் இருக்கு, ஆசைகள் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க என் ஆசைலாம் குழி தோண்டி புதைக்க வேண்டியது தானா? இதுக்கப்புறம் நான் ஆசைப்படவே கூடாதா? நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்காமலேயே போயிடுமா? அவ்வளவுதானா? கர்த்தருக்காக நான் எவ்வளோ நாள் காத்திருந்தேன், நான் விசுவாசிச்சேன், நான் நம்பினேன், அது கிடைக்காம போயிடுமா? என் தாகம் தீர்க்கப்படாம போயிடுமான்னு இங்க இருக்கிற சில பேர் நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் என்னமா சொல்றாரு? ஏன் என்னுடைய ஜீவ தண்ணீருக்கு முன்னாடி உன் தாகம் ரொம்ப சிறுசு. நீ நினைச்சிட்டு இருக்க என் தாகம் ரொம்ப பெருசு, அது என் தாகத்தை எப்படி தீர்க்க முடியும்? யார் என் தாகத்தை தீர்ப்பா? யார் என் ஆசைகளை நிறைவேற்றுவா? இது நடக்குமா என் வாழ்க்கையில? நல்ல காரியம் நான் நினைக்கிறது ஆசைப்படுறது கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் தாகத்தை காட்டிலும் என்னிடம் இருக்கும் ஜீவ தண்ணீர் அது அதிகம். நான் உன் தாகத்தை தீர்க்கிறதுக்கு தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊத்தி அதை நீ குடிச்சு அது உன் மேல வலிச்சு ஓடி அது உன் பக்கத்துல இருக்கிறவங்களும் குடிக்கிற அளவுக்கு உன் மேல நான் ஊற்றுவதற்கு ஆசையா இருக்கிறேன். உன் தாகத்தை மட்டும் நான் தீர்க்கிற கடவுள் அல்ல, உன் தாகத்தையும் தீர்த்து உன்னை கொண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களின் தாகத்தை தீர்க்கிற தெய்வமா நான் இருக்கிறேன். எதுல நீ ஆசைப்படுறியோ அந்த ஆசையை உனக்கு நிறைவேற்றி உன்னை கொண்டு அதே ஆசையுள்ள ஜனங்களின் ஆசைகளையும் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனா நான் இருக்கிறேன். அப்படி பாரு, என்னை பார்க்கிற பார்வையை மாத்திரு அப்படின்றார் ஆண்டவர். நிறைய பேரோட ஆசைகள் தீர்க்கப்படுகிறது. ஆண்டவர் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்றதை பார்ப்பீங்க. உங்க ஆவி ஆத்மா சரீரத்தில் அற்புதங்களை பார்க்க போறீங்க. எஸ் ரியா திரிமல துரு ரியாதரபரா ஷாந்தரபதரா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 இயேசப்பா. இதுவரைக்கும் நீங்க எங்க வாழ்நாளில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி. தேங்க்யூ 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 ஜீசஸ். உங்க வாழ்க்கையே எப்படி நான் என் வாழ்க்கை போராடிக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையே போராட்டமா இருக்கு, நான் எப்படி மற்றவங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்குனே நீ கிடையாது, நீ உனக்குனே வாழ போறது இல்லை. இனி வருகின்ற நாட்கள் வரும்,
நீ உன்னையே மறந்துடுவ. தேவனுடைய ராஜ்யத்துக்காகவே வாழ ஆரம்பிக்க போற. நீ அப்படின்றதே உனக்கு மறந்துடும். நான் அப்படின்ற சுயமே அழிஞ்சிடும். உன் சிந்தனை, உன் பேச்சு, உன் வாழ்க்கை, உன் எதிர்காலம் எல்லாம் எப்படி மாறப்போகுது தெரியுமா? இயேசு 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 இயேசு, அவருடைய ராஜ்யம் அப்படின்னே முழுசா மாறப்போகுது. அதை விட்டா உனக்கு உலகத்துல வேற எதுவுமே தெரியாது, அப்படி மாறப்போகுது. நீ என்னென்ன செய்ய போற தெரியுமா? இது வரைக்கும் உன்னை குறிச்சே யோசிச்சுக்கிட்டு இருந்தீல, இப்படிமேல் அப்படி யோசிக்கவே நீ போறதில்லை. நீ அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளையும் மற்றவர்களுக்குரிய நன்மைகளை தேடுகிறவரா மாறிடுவோம். அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு போறாரு. என்ன பிரதர், என்ன சிஸ்டர், உங்களுக்கு நீங்க எதுவும் யோசிக்கலையா? இல்லைங்க, எனக்கு நான் யோசிச்ச நாட்கள் முடிச்சு போச்சு, அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசை எனக்குள்ள வந்துச்சு. வந்த உடனே நான் மற்றவங்களுக்கு குறிச்சோம், தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சோம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறிச்சும் தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்ற ஒரு ரெல்முக்கு உங்களை ஆண்டவர் கொண்டு போறாரு. நீங்க நினைக்கிறீங்களா இதுதான் என் வாழ்க்கை, இப்படியே முடிய போகுதுன்னு? கிடையாது. நிறைய பேர் நினைச்சிட்டீங்க. என்ன நினைச்சிட்டீங்க தெரியுமா? என் வாழ்க்கை அவ்வளோதான், கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருக்க போறேன், இதுதான் என் லைஃப் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது பொய். அது சாத்தான் சொல்ற பொய். அது இல்லை உங்க வாழ்க்கை. இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, அது இல்லைங்க உங்க வாழ்க்கை. மாற போகுதுங்க, வாழ்க்கை மாறுதுங்க. உங்க வாழ்க்கை வேற மாதிரி கொண்டு போறாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பார்த்துருங்க. அவரை மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவீங்க, அவரை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப இருக்கிற அது இல்லை உங்க வாழ்க்கை. உங்க மைண்ட், உங்க ஆவி, ஆத்மா சரீரத்துக்கு சொல்லிடுங்க, டேய் குட் பை, டாட்டா டாட்டா, உனக்கு ஒரு டாட்டா. இந்த லைஃப் என் லைஃப் கிடையாது. இதிலும் மேலான வாழ்க்கை, அற்பமான ஆரம்பம், ஆனா முடிவு சம்பூர்ணம். என் வசனம், என் ஆண்டவர் சொல்லிட்டாரு. என் வாழ்க்கை ஆரம்பிச்சப்ப இருந்ததை விட இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களே. அப்போ இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க? சூப்பரா இருப்பீங்க. நீங்க சூப்பரா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, வேற லெவல்ல இருப்பீங்க, நல்ல உயரத்துல இருப்பீங்க. படிப்புல, அந்தஸ்துல, பணத்துல, செழிப்புல, சுகத்துல வேற மாதிரி இருப்பீங்க. ஹை லெவல்ல இருப்பீங்க. சாத்தா சொல்றத நம்பாதீங்க. அவ்வளவுதான், உன் வாழ்க்கை ஒன்றும் இல்லை. இப்பயே தெரிஞ்சிச்சு உன் எதிர்காலம் 0 அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு பயம். உங்க மேல இருக்கிற அழைப்பு தெரியும், கடவுளுடைய திட்டம் தெரியும். அவனுக்கு பயம். அவன் பொய்யனும், பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறவன் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் பொய்யை நம்பாதீங்க. ஆண்டவர் சொல்றார், உன வாளாக்காம நான் தலையாக்க வேண்டாம், அதை நம்புங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், அதை நம்புங்க. அற்பமான ஆரம்பம் தான், ஆனா முடிவு அப்படியே இருக்காதுப்பா. உன் முடிவும் அற்பமா இருக்கும்னு சாத்தா சொல்றத நம்பாதீங்கப்பா. ஆண்டவர் சொல்றாரு, உன் முடிவு வேற மாதிரி சம்பூரணமா இருக்கும், எல்லாத்துலயும் சம்பூரணம். எஸ் எஸ், ஆண்டவரோட இருதயத்தை வெளிப்படுத்தி கொண்டு. இங்கே இருக்கிற ஆட்கள் மிகவும் குறைவான ஆட்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறுதுங்க. லைஃப் ஸ்டைல் மாறுது. அது எப்படி மாறுதுன்னா, கடவுளோட ஸ்டைலில் மாறுது, காட் ஸ்டைலில் மாறுது. உங்கள் ஸ்டைலே மாறும், உங்கள் பார்வை மாறும். இது வரைக்கும் உங்க பார்த்த பார்வைக்கும் இனி பார்க்க போற பார்வைக்கும் வேற. ஆண்டோட சமூகத்துல போங்க. ஆண்டவர் சொன்னாரு, ரூம்குள்ள போயிட்டு கதவை பூட்டு, தாப்பால் கூட போடாத, லாக் பண்ணிட்டு உள்ள உக்கார என் கூடன்றாரு. ஆண்டவர் சமூகத்துல சேர சேர அந்த செடி மேல படர்ந்த கொடியா மாற மாற, செடி எது கொடி எதுனே தெரியாது. பிசாசு கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவான். கடவுளை போல, இயேசுவை போல மாறி விடுவோம். அவரோடு உள்ள உறவுல வந்துருங்க. அந்த உறவுல இருக்கிற சந்தோஷம், சமாதானம், ஆனந்தம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே இல்லை. உங்களை சில இடங்கள்ல சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தான் சாத்தான். அதை நீங்க நினைச்சிட்டீங்க அதுதான் சந்தோஷம்னு. ஆண்டவர் சொல்றாரு, அது இல்லப்பா சந்தோஷம். உண்மையான சந்தோஷத்தை நான் காட்டுறேன் வா, உண்மையான போதையை நான் காட்டுறேன் வா, என் சமூகத்துல வந்து சந்தோஷப்படு, உன்னை நான் திருப்தி ஆக்குறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் வாங்க, என்கிட்ட வாங்க.
உங்க சுமையை வைங்க, நான் ஒன்று கொடுக்குறேன், அதை சுமந்துக்கோங்கன்றாரு. கடவுள்கிட்ட இருந்து ஒன்று வருது. இது வரைக்கும் சாத்தானோட இதை சுமந்துக்கிட்டு இருந்தோம், அது நமக்கு பேர்டனா இருந்தது. ஆனா கடவுள்கிட்ட இருந்து ஒன்று வருது. அது என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா இருக்கும்? அது இலகுவா இருக்கும். உங்க வாழ்க்கையை இலகுவா மாத்திரும், உங்க எதிர்காலத்தை இலகுவா மாத்திரும், உங்களுடைய ஃபியூச்சரை, உங்களுடைய ஊழியத்தை, உங்க குடும்பத்தை, குடும்ப வாழ்க்கைய ரொம்ப ஈஸியாக்கிறோம். ஈஸியாக்கிறோம். இலகுனா ஈஸியாயிடும். இது வரைக்கும் கஷ்டமா பார்த்ததெல்லாம் ஈஸியா பார்ப்பீங்க. இதுதானா சி அப்படின்னு பார்ப்பீங்க. அந்த லைஃப்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வராரு. எஸ், நன்றி 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 ஆண்டவரே. அளவில்லாத வார்த்தைகளுக்காக நன்றி. நான் அதெல்லாம் பேசணும்னே வரல, நான் நின்ன ஆண்டவர் பேச வச்சார். எங்க நாமத்தினால எப்பா ஒரு பெருங்கூட்டம் இல்லை, 2-3 பேர் வந்துருங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுறேன்றார் ஆண்டவர். என் நாமத்துல 2-3 பேர் வந்துருப்பா செல்லம், நீ 2-3 பேர் சேர்ந்துருங்களேன், என் பிள்ளைங்க, என் 2-3 என் பிள்ளைங்க நின்னுட்டீங்கன்னா நான் பேசுறேன் அப்படின்றாரு ஆண்டவர். நான் பார்த்துக்கிறேன்றாரு. அங்க நான் இருப்பேன் அப்படின்றாரு. எதுக்கு இருப்பாரு? சும்மா நின்றுட்டு போறதுக்கா? இல்லையே. ஒரு பிஎம் வந்துட்டா, அமெரிக்க அதிபதி வந்துட்டா என்ன நடக்கும்? அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல கடவுள் விட்டால் நமக்கு என்னங்க குறை? என்னங்க குறை? கடவுளே நிற்கிறேன்றாரு. என் நாமத்தினால 2-3 பேர் சேர்ந்துட்டீங்கன்னாப்பா நான் வரேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. யாராவது உங்களை அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க? உங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க, நான் வரேன்டா, யார் ராவா அப்படின்னு கேட்குறாங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் நான் வரேன்றாரு, நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் அழுவுற? ஏன் நீ கதவு பூட்டிட்டு கண்ணீர் வடிக்கிற, புலம்புற? நான் நிற்கிறேன். நீங்க சேர்ந்து வந்தீங்கிற என் நாமத்தினால நான் வரேன். நான் உனக்கு நிற்கிறேன். எந்த இடத்துல கஷ்டமா இருக்குன்றே அங்க நான் நிற்கிறேன். உனக்காக நான் நிற்கிறேன். எனக்காக யாரு நிற்பா, எனக்காக யாரு பேசுவானுங்களே, வரேன்றாரு ஆண்டவர். நான் வரேன்ப்பா, இதை விட வேற உனக்கு என்ன வேணும்? நான் வரேன், நான் பேசுறேன், நான் வரேன் அப்படின்றாரு ஆண்டவர். இதை விட வேற என்னங்க வேணும் இந்த உலகத்துல? இதை விட வேற என்ன வேணும்? அவரே வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் அவர் சரி செய்து விடுவார். ஒழுங்கின்மையா இருந்தவைகள் மேல அவர் அசைவாடும் போது எல்லாம் ஒழுங்காச்சு, எல்லாம் அழகாச்சு. நான் பார்த்துக்கிறேன்றாரு. ஏன்னா பூமி முழுவதும் இருளா, பூமி முழுவதும் ஒழுங்கின்மையா, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் வா, நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்றாரு ஆண்டவர். ஆண்டவரே, நான் இருக்கிற இடம், நான் இருக்கிற வாழ்க்கை, என் குடும்பம், நான் செய்யற இடம், ஊழியம், ஐயோ இந்த உலகம், ஐயோ வாருன்றாங்க, அதுன்றாங்க, என்ன வரும்னே தெரியல. ரொம்ப உலகத்தை பார்த்தா பயமா இருக்கு. எல்லாம் உலகம் ஒழுங்கின்மையா இருக்கு. ஏன் எதிர்காலத்தை பார்த்தா பயமா இருக்கு. ஆண்டவர் சொல்ற, ஏன்பா, நான் வரேன், நான் நிக்கிறேன். பைபிளோட ஆரம்பத்தில் என்ன பண்ண தெரியுமா? பூமி முழுவதும் ஒழுங்கின்மையா இருந்து நான் அசைவாடனே, நான் வந்தேன், எல்லாம் மாறிச்சு. அதே மாதிரிதான் என் நாமத்தினால கூடி வந்தீங்களே 2-3 பேர், நான் வரேன், நான் நிக்கிறேன். எஸ், அப்படி ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஒழுங்கின்மையாய் அசிங்கமாய் இருந்த, அலங்கோலமாய் இருந்த பூமி எப்படி அழகாக மாறியதோ, உங்கள் வாழ்க்கை அப்படி அழகாக மாறிக்கொண்டிருக்கிறது. அழகாக மாறிக்கொண்டிருக்கு. பியூட்டிஃபுல்லா மாறுது, பியூட்டிஃபுல்லா மாறுது. அநேகர் பார்த்து இந்த அசிங்கமா இருந்த உலகத்தை ஆண்டவர் அழகாக்கின உடனே இந்த பூமியில் இருக்கிற ஜனம் என்னமா செய்து டிக்கெட் போட்டு எங்கெங்கயோ நாடுகளுக்கெல்லாம் போகுது. உலகத்திலே சிறந்த நாடு சுவிட்சர்லாண்டுன்றாங்க. ஒவ்வொரு நாடுக்கு போய் ரசிக்கிறாங்க. ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. தேசங்கள்லேருந்து தேசங்களை விட்டு பறந்து போய் பார்க்குறாங்க. அப்படி அழகாக்குனவர் தான் நம்ம தெய்வம். இந்த தெய்வம் என்னமா சொல்றாரு? நான் உன் வாழ்க்கையை அழகாக்குறேன்னு சொல்லும். உன்னை தேடி வருவார்கள். நீ இருக்கிற இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள்னா அதுதான் அது. வருவாங்க, எல்லாரும் உன்னை பார்க்க வருவாங்க.
உன் ஊழியத்தில் உன்னால் செய்யப்படுகிற காரியங்களில் எல்லாம் ஃப்ளைட்டு டிக்கெட் புக் பண்ணி வருவாங்க. என்னடா அந்த ஊழியக்காரம்மா அந்த ஊழியக்காரிங்க நல்லா ஊழியம் செய்கிறாங்க, அந்த பிள்ளைங்க நல்லா பாட்டு பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, அங்கே அற்புதங்கள் நடக்குது, தேவனை உயர்த்துறாங்க அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கடவுளுடைய அழகை பார்க்கறதுக்கு பூமியில் எங்க சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் வருவாங்க. அப்படிதான் போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அழகாக்குவார். சும்மா சாதாரணமாக மேக்கப் போட்டு அழகாக்குறது இல்லைங்க ஆண்டவர். நேச்சுரலாக உங்கள் அழகாக்கு, உங்கள் லைஃப் அழகாக்குவார், உங்கள் ஊழியத்தை, உங்கள் எதிர்காலத்தை. எஸ், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் பேசின எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஆண்டவரே. இப்போ நாங்கள்லாம் ஒருமனப்பட்டு உண்மை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்கள் பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறது, தேவ பிரசன்னம் இந்த இடத்துல நிரப்பி கொண்டு இருக்கிறது, தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி. இப்போ நாங்கள் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டோம். ஜீசஸ் நேம், ஆமென். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம், நம் நேசரையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம், நம் தேவனையே நம்புவோம். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். காலங்கள் கடந்தாலும் கைவிடாத கர்த்தரவர், வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். காலங்கள் கடந்தாலும் கைவிடாத கர்த்தரவர், வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் என்றும் மாறாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் என்றும் மாறாதவர். இயேசுவையே நம்புவோம், நம் நேசரையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம், நம் தேவனையே நம்புவோம். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நீ நம்பினதெல்லாம் நகர்ந்தாலும் கவலை உனக்கு வேண்டாம். எதிர்பார்த்ததை எல்லாம் எதிர்த்தாலும் சோர்வும் உனக்கு வேண்டாம். நீ நம்பினதெல்லாம் நகர்ந்தாலும் கவலை உனக்கு வேண்டாம். எதிர்பார்த்தது எல்லாம் எதிர்த்தாலும் சோர்வும் உனக்கு வேண்டாம். உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றவர் உன்னோடு. கண்மணி போல காத்திடும் தேவன் என்றும் நம்மோடு.
இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம். நம் நேசரையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம். நம் தேவனையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம். நம் நேசரையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம். நம் தேவனையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம். நம் நேசரையே நம்புவோம். இயேசுவையே நம்புவோம். நம் தேவனையே நம்புவோம். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.